விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க. வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். விவசாயிகளுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 3 மாதமாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா எல்னினோ எஃபெக்ட்டு. இந்த எல்னினோ எஃபெக்ட்டை பற்றி நீங்கள் நிறையா யூடியூப் சேனல்ஸ்லலாம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதனால் எல்னினோ எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறத நாம் பேச போகிறது கிடையாது. அது நீங்கள் போய் பார்க்கலாம், எல்னினோ எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு. இந்த எல்னினோ எஃபெக்ட்டு ஒரு விவசாயிகளை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நம்ம பார்க்குறோம். இந்த 2013-16 அந்த டைமில் நான் மிளகாவும் பப்பாளி விவசாயமும் நான் பண்ணியிருந்தேன். இப்போ இருக்கக்கூடிய இதே மாதிரி எல்னினோ எஃபெக்ட் அப்போவும் இருந்தது. இந்த எல்னினோ எஃபெக்ட் ஒரு 10-12 வருஷ ப்ராசஸ். இது சைக்கிளிக்காக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். 2013-16 காலகட்டத்தில் நான் வச்சுருந்த மிளகாய்க்கு உள்ளர பப்பாளி ஊடுபயிராக நான் பண்ணியிருந்தேன். இதனால் என்ன ஆயிடுச்சு, இந்த எல்னினோ எஃபெக்ட்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அப்படியே கீழமாக போக ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் கிணறு சுத்தமாக தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம்னா, விவசாயம் பண்ணதை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று கிணத்தை ஆழப்படுத்துவோம். அப்படி இல்லைனா போர் இருக்கான்னு பார்ப்போம். இந்த போருமே நான் போட்டிருந்தேன். அந்த போருமே எனக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. அது ஏன் அப்படிங்கிறத நான் இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் போடுறேன். அந்த டைமில் ஒரு 3 ஏக்கர் நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மிளகா, அதுக்குள்ளே பப்பாளி. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த எஃபெக்ட் என்னை எப்படி பாதிச்சிச்சு அப்படின்னா, ஒரு பெரிய நட்டத்தை கொடுத்துருச்சு. எப்படின்னா, கரெக்டாக மிளகா பூ எடுக்கிற ஸ்டேஜ், அதே மாதிரி பப்பாளியும் கொஞ்சம் பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரையும் நான் கொண்டு வந்துட்டேன். திடீர்னு போரில் தண்ணி இல்லை. நம்ம மோட்டரை மாற்றி பார்க்குறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், கடைசியாக போரில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் எனக்கு என்ன நடந்துருச்சுன்னா, மிளகா கரெக்டாக பூ எடுக்கிற ஸ்டேஜ். ஒரு அடுத்த போரு நான் போட்டு தண்ணி கொண்டு வர்றதுக்குள்ளே எனக்கு ஒரு 15 நாள் ஆகிப்போச்சு. அந்த 15 நாள் ஆகிட்டதுனால எனக்கு தண்ணி பாய்ச்ச முடியாமல் போயிட்டதுனால பூ கொட்டிருச்சு. மிளகாவில் இருந்த பூ கொட்டி போச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பூ கொட்டிருச்சு. பப்பாளியும் ரொம்ப சாகிற கண்டிஷனுக்கு போயிடுச்சு, அந்த மிளகா ஊடுபயிரில் இருந்த பப்பாளி. ஆனால் அந்த வருஷம் நமக்கு 1 கிலோ மிளகா 80 ரூபா விற்றுச்சுங்க. யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு 3 ஏக்கர் மிளகா பண்ணியிருக்கிறேன். அந்த வருஷம் எனக்கு மிளகா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ லாபம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். பப்பாளியில் அதுக்கப்புறம் 20 ரூபா வரையும் பப்பாளி போச்சு. யோசிச்சு பாருங்கள், நமக்கு நல்ல லாபம் கிடைக்க வேண்டிய பயிர் இந்த எல்னினோ எஃபெக்ட்னால எனக்கு தண்ணி இல்லாதனால, நான் தண்ணி அடுத்து சப்ளை கொடுக்கறதுனால ஒரு பெரிய நட்டத்தில் போய் முடிஞ்சிருச்சு. அந்த நட்டம் எனக்கு ஏற்பட்டதுக்கான காரணம் அந்த எல்னினோ எஃபெக்ட் தான் அப்படிங்கிறத அப்போ எனக்கு படிச்சிருக்கிறோம். எல்னினோ எஃபெக்ட் படிச்சிருக்கிறோம். இதை நான் எப்படி தயாராக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மிஸ் பண்ணிட்டதுனால ஏற்பட்ட நட்டம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்ச ரூபா போயிருக்கும். நமக்கு அந்த டைமில் லாபம் எடுக்க முடியாமல் போச்சு. என்ன நடந்துருச்சு அப்படின்னா, 15 நாள் தண்ணி கொடுக்காததுனால பூ கொட்டி போச்சு. அதுக்கப்புறம் நான் தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். போரை போட்டு புதுசாக ஒரு போர் போட்டு ரெடி பண்ணி தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த ஒரு 4 மாதம் செடியை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறோம். உரம் மருந்தெல்லாம் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் செடி தண்ணி சரியாக இல்லாததுனால, அதுக்கப்புறம் தேவைப்படக்கூடிய உரம் கொடுக்காததுனால அந்த செடியை மறுபடியும் என்னால் கொண்டு வரவே முடியலை. நானும் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன், என்னென்னமோ உரம் கொடுக்குறேன், மருந்து கொடுக்குறேன். ஆனால் அந்த 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 பருவத்தில் அந்த செடிக்கு தேவைப்படக்கூடிய அந்த டைமில் போட வேண்டிய உரமும் மருந்தும் கொடுக்காததுனால அது ஒரு பெரிய லெவல் பாதிப்பாக போயிடுச்சு. அதே மாதிரி தான் பப்பாளி. அதுக்கப்புறம் நான் ஒரு வருஷம் பப்பாளியை வச்சு மெயின்டைன் பண்ணினேன். ஆனால் நமக்கு பெருசாக ஈல்டு எடுக்கவே முடியலை. காரணம் என்னென்னா, அந்த டைமுக்கு தேவைப்படக்கூடிய உரம் மருந்துகள் கொடுக்க முடியாமல் போயிட்டதுனால, தண்ணி இல்லாததுனால. ஸோ இந்த வீடியோ என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, நேற்று நமக்கு இந்த சம்மங்கி சாகுபடி குரூப்லேருந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர் தான் இருக்கிறாரு. அவர் ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ணிவிட்டு, சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிரவுண்ட் வாட்டர் சர்வே பண்ணக்கூடியவர் இல்லைனா மெக்கர் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ தான் சொன்னேன், சார் நானே அந்த சர்வீஸ் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சார் பண்ணணும், என்ன ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன். சார் நம்ம விவசாயத்தில் போர் தண்ணி இல்லாத கண்டிஷனுக்கு போயிடுச்சு. இப்படியே விட்டோம்னா
ஆல்மோஸ்ட்டு என் விவசாயம் என்கிட்ட இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாமே வந்து பூ கொட்டக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடும் அப்படின்னு சொன்னார். பப்பாளி இப்போ நடவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் ஏற்கனவே 2013 to 16 காலகட்டத்தில் சந்தித்த பிரச்சனையை இப்போ நம்மள பல விவசாயிகள் வந்து சந்திக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை பற்றி நம்ம தெரியாமலே இன்றைக்கி தண்ணி இருக்கும் அப்படியே கொஞ்சம் குறையும், அடுத்த வாரம் தண்ணி இருக்கும் அப்படியே கொஞ்சம் குறையும், அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் போயிடும். சார் சொன்னதும் அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டு தான். ஏன் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் அப்படின்னா, சாருக்கு என்னை பற்றி தெரியும், நண்பருக்கு வந்து என்னை பற்றி தெரியும். வந்து எம்எஸ்சி பிஹெச்டி இன் ஜியாலஜி, நான் வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட்டு. அதனால் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் சர்வே பண்ணக்கூடியவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அந்த சர்வீஸ் நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு விவசாயி, அதுக்கப்புறம் ஒரு ஜியாலஜிஸ்ட்டு. நான் எம்எஸ்சி பிஹெச்டி படிச்சிருக்கிறதுனால என்னோடய நாலேஜை வச்சு அந்த 2016 அப்புறம் அந்த பப்பாளியை விட்டு வெளியில் வந்து அதுக்கப்புறம் சம்பங்கி வச்சு அந்த சம்பங்கியில் ஒரு வருஷம் வந்து நட்டமாகி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சம்பங்கியை வந்து ஒரு நல்ல சக்ஸஸான பயிராக கொண்டு போய் சம்பங்கி சாகுபடியின் குரூப் ஆரம்பித்தாங்க. பசுமை பண்ணை இந்த சேனல்லே வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து போட்டு சம்பங்கியில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், இதெல்லாம் நீங்கள் இப்படி தான் சரி பண்ணணும் அப்படின்னு நாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ சார் வந்து நம்மக்கிட்ட கேட்டதுனால வந்து இந்த 2 பிரச்சனையுமே வந்து நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆனது. ஒன்று, ஒரு லாங் டேர்ம் கிராப்பில் வந்து இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் போச்சுன்னா ஒரு டைம் பூ கொட்டுச்சுன்னா நின்று போயிடும். நமக்கு பின்னாடி பாருங்கள், நான் இப்போ வந்து கொய்யா வச்சுருக்கிறேன். இந்த கொய்யாவிலே வந்து எனக்கு இப்போவும் அதே பிரச்சனை இருக்குது. திடீர்னு வந்து கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சப்மர்சிபிள் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, காயில் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு போய் சரி பண்ணுறதுக்குள்ளார நமக்கு 4 நாள் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இது வந்து ஒரு நல்ல பூ பிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்குது. இந்த கொய்யாவுமே வந்து நான் ஒரு 3 வருஷமாக வச்சு நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த 3 வருஷமாக எனக்கு வந்து பல பிரச்சனைகள் தான் இருந்திருக்குது. கொய்யாவில் பெருசாக வந்து லாபம் எடுக்கலை. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவைப்படுறதுக்கு 3 வருஷம் ஆகிடுச்சு. இந்த கொய்யா நான் நடுறதுக்கு வந்து நிறைய தோட்டம்லாம் போய் பார்த்து அவங்கள்ட்டலாம் பேசிட்டு வந்து தான் நடவு பண்ணோம். சார் நெமட்டோடு வருது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அது அப்படித்தாங்க வரும் அப்படிங்கிறாங்க. சார் பிஞ்சு பூரா கொட்டுது சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அது அப்படித்தாங்க கொட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்க, 7-8 வருஷம் வச்சுருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு அது என்ன பண்ணுறதுனே தெரில. பிஞ்சு கொட்ட தான் சார் செய்யும், இவ்வளோ தான் அதோட கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயமா இந்த டைமு என் தோட்டத்தில் ஒரு பிஞ்சு கூட நான் கொட்டலை. இந்த 3 வருஷமாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த பிஞ்சை வந்து கொட்டாத அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது ஏன் எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம். இந்த வீடியோ வந்து நம்ம விவசாயிகள் இந்த மாதிரி வந்து பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்று, மழை அதிகமாக பெய்யும், தமிழ்நாட்டுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இல்லைனா ரொம்ப ட்ரை கண்டிஷனாக போயிடும். அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பண்ணியிருக்கக்கூடிய விவசாயத்தில் நிச்சயமாக வந்து நம்ம போர் போட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதுலேருந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட பொழப்பை வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. எனக்கும் அப்படி தான். ஸோ இதில் வந்து சார் ஃபோன் பண்ணதுனால எனக்கு இது ஒரு அவேர்னஸாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் விவசாயிகள் மத்தியில் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நான் ஒரு ஜியாலஜிஸ்ட்டு, எம்எஸ்சி இன் பிஹெச்டி. நான் 2013-16 காலகட்டத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் பிஹெச்டி ஒரு ஃபுல் டைம் ஸ்காலராக பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் என்னால் தோட்டத்தில் வந்து பெருசாக கவனம் செலுத்த முடியலை. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறப்ப நான் ஒரு 15 நாள் இங்கே நான் வந்து இதை சரி பண்ணலாம் அப்படின்னு நான் சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். எல்லாம் ரெடி பண்ணி வர்றதுக்குள்ளார கிராப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டெட் கண்டிஷன் ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டதுனால நம்மளால் சக்ஸஸ் எடுக்க முடியலை. அந்த வருஷம் எனக்கு வந்து ஒரு ஹியூஜ் லாஸ். ஏன் அப்படின்னா, கிலோ 80 ரூபாய்க்கு விற்ற மிளகா, கிலோ 80 ரூபானா ஒரு 3 ஏக்கருக்கு எவ்வளோ ஈல்டு எடுத்துருக்க முடியும், எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும் அப்படிங்கிற பாருங்கள். இது அன்றாடம் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுவும் ஒன்று. அதனால் இந்த டைமு நாம் எல்னினோ ப்ராசஸ்க்குள்ளே அந்த பீரியடுக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்மளுடைய விவசாயிகள் இந்த தண்ணி கிரவுண்ட் வாட்டர் பிரச்சனைனால இந்த மாதிரி ஒரு லாஸை வந்து சந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் ஆகும். ப்ளஸ் என்னோடய சர்வீஸையும் நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நாம் சார் கேட்டதுக்கப்புறம் வந்து இது நான் சின்ன ஸ்கேலில் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த சர்வீஸை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ஹோல் தமிழ்நாடுக்குமே விவசாயிகளுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாம் வந்து கிரவுண்ட் வாட்டர் சர்வேலாம் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 15 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிரவுண்ட் வாட்டர் சர்வே. அதில் வந்து கிரவுண்ட் வாட்டர் சர்வே அப்படின்னா நிலத்தடி நீரை வந்து நம்ம சரியான முறையில் தேடி கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு அறிவியல் மெத்தடு. இது அறிவியல் மெத்தடும்பாங்க, ஒரு சூடோ சயின்ஸ் மெத்தடும்பாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, மெக்கரை பார்த்து எனக்கு தண்ணி வெள்ளங்க அப்படிம்பாங்க. உங்கள் பிரச்சனை எனக்கும் இருந்தது, என் வீட்லேயும் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் நான் சரி பண்ணி தான் இன்றைக்கி எனக்கு 24 ஹவர்ஸ் ஈல்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு போரை வந்து நான் பார்த்து வச்சுருக்கிறேன்.
அதுக்கு முன்னாடி எனக்கு போர் இருந்தது, அந்த போர் தான் எனக்கு வந்து கைவிட்டுருச்சு, தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் சொல்லலாம், ரொம்ப லென்த்தாக போயிருங்கனால அதை சொல்லலை. ஸோ இப்போ என்னென்னா, சார் கேட்டதுனால இந்த கிரவுண்ட் வாட்டர் சர்வீஸ் வந்து அவருக்கு நம்ம சர்வே பண்ணி கொடுக்க போகிறோம். ஒரு நல்ல பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி, அவர் ஒரு 7 ஏக்கர் இருக்கோம், அதுக்கு தேவையான ஒரு ஈல்டு வந்து நம்ம எடுத்து கொடுக்கணுங்கிறக்க ஒரு நல்ல அவர் ஃபீல்டில் சர்வே பண்ணி ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஈல்டு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகவும், என்னோடய சர்வீஸ் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக, அதனால தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஜியாலஜிஸ்ட்டாக நம்மளுடைய நாலேஜை நம்ம விவசாயிகளுக்கு எப்படி நம்ம கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லணுங்கிறதுக்காக தான். நம்ம வந்து வெறுமனே மேலால் வந்து இப்போ சர்வே பண்ணி பார்த்துட்டு ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு ஒரு 350 அடி போடுங்க தண்ணி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 350 அடி போட்டு ஒன்று தண்ணியை காணுங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு 450 ஒரு 500 அடி போங்க, அங்கே ஒரு பாயிண்ட் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் 600 அடி வந்தாச்சு சார் தண்ணி வரல அப்படிமா. சரி ஒரு 800 ஓட்டி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி வராது. சார் நீங்கள் எதுவுமே தெரியாமல் நம்ம 1500 அடி வரையும் ஓட்டினாலும் நமக்கு வந்து தண்ணி வராது. ஏன் அப்படின்னா, நம்ம கொஞ்சமாவது அறிவியல் உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம விவசாயத்தில் நம்ம பயன்படுத்த தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும். அது இப்போ பாருங்கள், பெட்ரோல் வந்து நம்ம எடுக்கிறோம், காவேரி டெல்டாவில் எடுக்கிறோம், 8 கிலோமீட்டருக்கு ஆழத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோலை நம்ம சர்ஃபேஸ் லெவலுக்கு நம்ம கொண்டு வர்றோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் வந்து நம்ம சரியான பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதில் ஒரு மெத்தட் தான் வந்து இந்த நிலத்தடி நீரை தேடுறதுலேயும் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு பெட்ரோல் 8 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோலை என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தொழில்நுட்பம் தான் வந்து இங்கே நிலத்தடி நீரை கண்டுபிடிக்கிறதுலையும் பயன்படுத்துகிறோம். மோரார்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஈல்டு, ஒரு நல்ல சக்ஸஸ் பாயிண்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த கிரவுண்ட் வாட்டர் சர்வேல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வெறுமனே ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த மாதிரி 350 ஓட்டுங்க சார், அப்புறம் ஒரு 600 800 ஓட்டுங்க சார் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு ஃப்ராக்சர் இருக்குது, ஒரு போர்ஹோலுக்கு இத்தனை ஃப்ராக்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு 5 அடி மோரார்லெஸ் அக்யூரேசியில் வந்து நம்மளால் சொல்லிட முடியும். 350 அடியில் ஒரு ஃப்ராக்சர் இருக்குது சார், 600 அடியில் ஒரு ஃப்ராக்சர் இருக்குது, 750 அடியில் ஒரு ஃப்ராக்சர் இருக்குது. ஸோ ஒரு போர் பாயிண்ட்டில் ஒரு 3 ஃப்ராக்சர் இருக்கிறதுனால இதில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஈல்டு இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த சயின்டிஃபிக் மெத்தடில் நம்மளால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். சப்சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃப்ராக்சர்ஸ், அந்த ராக் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம தெரிஞ்சிக்காமல் வெறுமனே போர் போட்டோம் அப்படின்னா 100% ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் வந்து இதுதான். ஏன் அப்படின்னா, சப்சர்ஃபேஸில் ஒரு பெரிய இக்னியஸ் மேசிவ் ராக் இருக்குதா, இல்லை அந்த இக்னியஸ் ராக் வந்து ஃப்ராக்சர்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சிக்காமல் சக்ஸஸ் ஈல்டு வந்து கொண்டு வர முடியாது. கிரவுண்ட் வாட்டர் வந்து சக்ஸஸ் ஈல்டு வந்து கொண்டு வந்துட முடியாது. அதை தான் வந்து நம்ம வந்து இங்கே சர்வேயில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு 600 அடிக்கு மேலே ஒரு 1200 அடி வரையும் ஃப்ராக்சரே இல்லாத பாறையில் போய் நம்ம போர் ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தண்ணி வராது சார். அது 600 அடியிலேருந்து 1200 அடி வரைக்கும் நமக்கு வந்து ஒரு லாஸ். ஏன் அப்படின்னா, போர்வெல் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அது வந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்னா வெளியில் கொண்டு வர்றதுக்கு போர் போடுறதுலேருந்து ஒரு 40 ஸ்டேஜ் மோட்ரு போடுறதுலேருந்து அதுக்கான வயரு மற்றும் அதுக்கான குழாய் இதெல்லாம் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 லட்ச ரூபா ஆகும். இப்போ ஒரு போர் 1200 அடி போட்டுட்டோம் அப்படின்னா மோட்ரு செலவுகளை கழித்து பார்த்தோம்னா ஒரு ஹெவி லாஸ் வரும். இந்த லாஸ் வந்து நம்ம இதில் வந்து தவிர்க்கணும். அதுக்காக தான் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி போர்வெல்ஸ் வந்து ஒரு ப்ராப்பராக சயின்டிஃபிக் நாலேஜோ சயின்டிஃபிக் டெக்னாலஜியை அதில் அப்ளை பண்ணாமல் பண்ணுறதுனால லாஸ் வருது. இதில் நானும் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு ஜியாலஜிஸ்ட், என்னோட தோட்டத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி இதை எப்படி சரி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் பண்ணி கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 7 வருஷமாக வந்து என் தோட்டம் வந்து ஒரு 24 ஹவர் ஈல்டு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக வச்சு நான் 3 ஏக்கரு ஃபுல்லாக இப்போ சொட்டு நீர் பாசனத்தை வச்சு நான் வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சொட்டு நீர் அதுக்கப்புறம் டேப் இந்த மாதிரிலாம் போட்டு இப்போ பாருங்கள், எனக்கு வந்து கொய்யா இருக்குது. இந்த கொய்யாவில் வந்து எனக்கு ஓரளவு இந்த டைம் நல்லா இருக்குது. ஒரு எப்படி பார்த்தாலும் இந்த சீசனுக்கு எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் கரெக்டாக தண்ணி பாய்ச்சினேன் அப்படின்னா. ஏன்னா நமக்கு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, இதெல்லாம் வந்து நம்ம கெயின் பண்ணிட்டோம். ஸோ விவசாய நண்பர்களுக்கு நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, சார் சொன்னதுனால அவர் வந்து இப்படி ஒரு விஷயம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சாருக்கு தெரிஞ்சதுனால இந்த சர்வீஸ் எனக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஸோ இந்த சர்வீஸை நான் வந்து
என் தோட்டத்தில் யூஸ் பண்ணி நான் ஒரு ஹை ஈல்டு எடுத்துருக்கிறேன். இன்னும் பல பேருக்கு நம்ம வந்து இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சர்வே பண்ணி ஒரு நல்ல ஈல்டெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். ஸோ சர்வேயில் நமக்கு ஒரு 15 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணும், இது தேவைப்படுது, நம்ம தோட்டம் வந்து ட்ரை ஆகிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தோட்டம், சொந்தக்காரங்க தோட்டம் யாராவது ட்ரை ஆகிட்டுருக்கு, ஒரு நல்ல பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் இது சரியாக ஈல்டு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக வந்து எனக்கு அழைக்கலாம். என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நான் ஒரு பிளாக் ஸ்பாட், ஒரு வெப்சைட் மாதிரி பிளாக் ஸ்பாட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சம்மங்கிக்கு தேவைப்படக்கூடிய தகவல் எல்லாமே வந்து நான் அதில் போட்டிருக்கிறேன். என்ன பிரச்சனை வருது, இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் ஒரு எம்எஸ்சி பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு காலேஜில் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துக்கிட்டு ப்ளஸ் நான் விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோடய எல்லா படித்த நாலேஜையுமே வந்து இங்கே இந்த விவசாய மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான். 15 இயர்ஸாக இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்கேலில் பண்ணதில்லை, தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த சர்வீஸை இந்த சீசனுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், ஒரு கரெக்டான ஈல்டு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்கள் தோட்டத்துக்கும் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா கரெக்டாக முன்னாடியே அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதை விட்டுக்கிட்டே இருந்தீங்க, இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்லாம் கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா, இன்றைக்கி பிரச்சனையை சரி பண்ணிடலாம், நாளைக்கு பிரச்சனையை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் வந்து நான் சந்தித்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் சந்திக்க நேரிட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக என் நண்பர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த நண்பர் வந்து கேட்டதுனால இந்த சர்வீஸ் வந்து அவருக்கு கேட்டதுனால சரி இது எல்லாருக்கும் இந்த டைமுக்கு இது தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு நாள் தான் வந்து இதை நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் என்கிட்ட நீங்கள் பேசலாம், பர்சனலாக பேசலாம், இதை எப்படி சரி பண்ணலாம், எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ரொம்ப ஒரு குறைஞ்ச விலைக்கு தான் வந்து இதை நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா விவசாயிகளோட கஷ்டம் எனக்கும் தெரியும், நான் ஒரு விவசாயி அப்படிங்கிறதுனால ஒரு கம்மியான விலையில் நல்லா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் ஒரு எல்னினோ ப்ராசஸ், அதனால் ஒரு விவசாயி எப்படி பாதிக்கப்பட போகிறான் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சரியாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. அப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்தீங்கன்னா